ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் சாண்ட்விச் எப்படி அவனில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பிரெட் இங்கே ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்லைஸில் நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்குது, நம்ம டொமேட்டோ, நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்னால் கேப்சிகம், குக்கும்பர், இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பிரெட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரெட்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பட்டரை பிரெட் மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஒரு ப்ரெட்டில் நான் பண்ணியிருக்கேன். இன்னொன்று நம்ம ப்ளைனாகவே வச்சுக்கலாம். பட்டர் நான் அதில் பண்ணல. இன்னொன்று இது டாப்பில் நம்ம வைக்கிறதுக்கு இது மேலே நம்ம பட்டர் இது பண்ணிக்கலாம். இப்போது பட்டர் 2 ப்ரெட்டில் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணலான்னா, வெஜிடபிள்ஸ் இதில் ஃபில் பண்ணிடலாம். ஆனியன், டொமேட்டோ வச்சுக்கலாம். அடுத்து கேப்சிகம், அடுத்து குக்கும்பர். இப்போது சால்ட் இதில் போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர். இப்போது பட்டர் நம்ம இதில் அப்ளை பண்ணல. ஸோ இந்த எம்டி பிரெட் அப்படி நம்ம இதில் வச்சிடலாம். வெஜிடபிள் மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம சீஸ் அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இன்னொன்று பட்டர் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை டாப்பில் இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்லிங் இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அவனில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குக் மோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் grill அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம், அதனால் grill ஆப்ஷனில் ஒரு 2 minutes டைம் செட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போது அது ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஹை ராக் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரெட்டை மேலே வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாண்ட்விச் அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி நம்மளுக்கு அப்பியர் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, லோ ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இது மேலே நம்ம அப்படி வச்சிடலாம். சைடில் லைட்டாக இப்படி வச்சு ஜென்டலாக இப்படி ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள் லைட்டாக. அவ்வளோதான். இப்போ இந்த இதில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த ப்ரீ ஹீட்டை முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ ப்ரீ ஹீட் முடிஞ்சோடனே எண்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இந்த ரேக்கை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணலான்னா, grill அப்படின்னு சொல்லிட்டு GC அப்படின்னு இருக்கும், குக்கு. இப்போ இதில் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்மளுக்கு டைம் எவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம 6 minutes வச்சுக்கலாம். 3 minutes ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணி போடுறதுக்கு அடுத்த இது நம்ம டைம் 3 minutes நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 6 minutes வச்சுக்கலாம். இது டைம் நம்ம வைக்கிறதா, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் இங்கே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்மெல் வருது அப்படின்னாலும் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த இதே டைம்லேயே கண்டினியூவாக நீங்கள் வைக்கினாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் 6 minutes வச்சுருக்கேன். இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 3 minutes ஆக போகுது, முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே வெளியில் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைன் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா,
அதுக்காக தான் அந்த மேலே உள்ள அந்த ரேக் வந்து வச்சது. இதை அப்படியே டர்ன் பண்ணி வச்சிடலாம். இப்போவே ஸ்மெல் வருது நல்லா. இப்போ தேய்ச்சி லைட்டாக இப்போ அப்படியே உள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ டைம் வந்து நம்மளுக்கு முடிய போகுது. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜ் சாண்ட்விச். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. ஆவி வருது பாருங்கள். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இதையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள்.